ஸ்பாட்லைட் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பரபரப்பான பல விஷயங்கள் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயங்கள் தான் வரிசையாக நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து விஜய் வந்து அடுத்தடுத்து வந்து அவருடைய டெவலப்மெண்ட் இருக்குன்னு சொன்னோம். அவர் வந்து பல போராட்டங்கள் நடத்த போவோம்னு சொன்னோம். அதுமாரி நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் விஜய்க்கான வாக்கு வங்கி வந்து அதிகமாகிட்டுன்னு சொன்னோம். அதுமாரி நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் திமுக வந்து விஜயாக 100 தொகுதியில் பின்னடைய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். அது நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் வந்து காவல்துறையெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு திமுக பின்னடைவு சந்திக்குன்னு சொன்னோம். அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. இப்படியான பல சம்பவங்கள் நடந்துருக்கு. இன்னைய வரைக்கும் காவல்துறை வந்து வழக்கு பதிவு செஞ்சால் கைது செய்யப்படுறாங்க. சிஎஸ்ஆர் கூட போட மாட்டேங்கிற விஷயம் பல விஷயம் நடந்திருக்கு. குறிப்பாக ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜான் பாண்டியன் வந்து ஒரு குடும்பத்தை போய் மிரட்டி அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் அடித்து விரட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பையனை போய் தொலைபேசியை மிரட்டி வீட்டில் உள்ள பூட்டெல்லாம் போட்டு அடித்து உடச்சி பண்ணியிருக்காரு. இன்னை வரைக்கும் அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணல. ஒருவேளை திமுகவுக்கு வர போகிறா நம்ம தெரில. நமக்கு வந்து அப்படி கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தேவதா ஓட்டுக்களை வாங்குறதுக்காக ஜான் பாண்டியன் வந்து திமுக ஆட்சியில் சேர்றதுக்காக தான் அவர் பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா நியூஸ்லையும் வந்து தலைப்பு செய்தியாக ஓடிச்சு. ஜான் பாண்டியன் விரைவில் கைது, அவர் கைது செய்ய தனிப்படை விரைவுன்னு. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் ஆட்களை அமைச்சு மிகப்பெரிய அளவுக்கு ஆயுதம் காட்டி தாக்கல் நடத்திருக்காரு. ஆனாலும் கேஸ் ஃபைல் பண்ணப்படல. ஆக இப்படியான போக்கு தான் போயிட்டுருக்கு. இன்னும் காவல்துறை வந்து ஆளை பார்த்து கேஸ் போடுறத பார்க்க முடியுது. அடுத்த விஷயமா சீமான் மேலே வழக்கு போய் செஞ்சாங்க. இது வரைக்கும் கைது பண்ணவே இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது வந்து அரசியல் சார்ந்த முக்காசி கோர்ட்டில் போய் பார்த்துக்கணும்னு சொல்லி விட்டாங்க போல இருக்குது. இப்போ என்ன அங்கே போய் இங்கே போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ போய் உச்சநீதிமன்றமே போயிடுச்சு. உச்சநீதிமன்றம் வந்து பெண் நீதிபதி தலைமையாக அவங்களும் ஒரு அந்த பெஞ்சில் அவங்களும் ஒருத்தவங்க இருக்காங்க. கண்டிப்பாக வந்து விஜயலட்சுமி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்து உறுதியாக இருக்காங்க. சீமானுக்கு வந்து காம்ப்ரமைஸ்லாம் கிடையாது, உறுதியாக வந்து சிறைக்கு தரணும்னு சொல்லி முடிவு கொண்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து கடைசி முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, சீமான் வந்து விஜயலட்சுமி வந்து ஏதாவது வேணும்னா வாங்கிட்டு போ, ஏன் அப்படி டார்ச்சர் பண்ண சொல்லி ஒரு மாதிரி பொதுவில் வச்சுட்டாரு. அப்புறம் வந்து அதாவது பாலியல் தொழிலாளி மாரி அப்படி சொல்லிட்டாரு. அதனால் கண்டிப்பாக வந்து விஜயலட்சுமி வந்து விஷயத்தை விட மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து அவர் வந்து குறைந்தபட்சம் ஒரு 11 ஆண்டுகள் வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் வந்து ஒரு 3 மாதத்தில் வந்து அவர் வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக சீமான் அவருடைய கட்சி வந்து என்னென்னா, ஒரு முக்குளத்தூர் டீம் கிட்ட போதா இல்லை நாடா டீம் கிட்ட போதான்னு மிகப்பெரிய போட்டி உள்ளே போயிட்டுருக்கு. ஆனால் வந்து ஆர்எஸ்எஸ் டீம் கைப்பற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆக இப்படியான விஷயங்களுக்குள்ள வர எலெக்ஷனில் நாம் தமிழர் கட்சி வந்து பங்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருக்காதுன்னு நம்ம வந்து எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் திமுக இது கொஞ்சம் ஃபேவராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது விஜய் வந்து காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி அமைக்கிறதுக்கு ஒரு ஒரு வே ஆஃப் ரூட்டு போதா சொல்லி சவுக்கு சங்கம் சொல்கிறாரு. அப்புறம் வந்து விஜய் கூட்டணியில் வந்து தேமுதிக போகிறதா சொல்லி ஒரு பேச்சு அடிப்படுது. கண்டிப்பாக விஜயே வந்து என்னென்னா, திமுக அல்லது ஏடிஎம்கேல கூட்டணி வச்சா தான் அவர் 20 தொகுதியில் ஜெயிக்க முடியும், 40 தொகுதியில் சாய்டாக ஜெயிக்க முடியும், வாக்கு வங்கி வந்து ஒரு 20 தொட முடியும். ஆனால் அவர் தனித்து போட்டிட்டாருன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு ஊரையும் 5000 8,000 ஓட்டு தான் வாங்க முடியும். ஒட்டு மொத்தமாக பார்த்தோம்னா அவர் வாக்கு வந்து கொஞ்சம் 12 20 இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் வெற்றி பெறுவது வந்து ரொம்ப வந்து கடினமான ஒன்றாக தான் இருக்கும். அதனால் வந்து அவருக்கு வந்து கட்சியை காந்து பண்ணணும்னா அவர் வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி சேர்க்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்படி கூட தனிச்சு போட்டி, காங்கிரஸ் கூட போட்டி, தேமுதிகவோட போட்டினா வேலைக்கே ஆகாது. அவர் எவ்வளோ பெரிய கூட்டணி அமைச்சாலும் திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு செல்வாக்கு செலுத்த முடியாது. ஏன்னா எடப்பாடியோட பிரச்சாரம் வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு. திமுகவில் வந்து இப்போ ஸ்டாலின் உடம்பு சரியில்லை, இது வழியே கொஞ்சம் நீண்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து இது பரிதாபமாக ஓட்டாக கூட திமுக உள்ளது வாய்ப்பு இருக்குது. ஆக இப்படியான பல்வேறு கூட்டல்களை விஷயம் பார்க்கல இந்த தேர்தல் வந்து நம்ம வந்து கணிக்க முடியாத ஒரு விஷயமாக தான் போயிட்டுருக்கு. மக்கள் தான் எஜமானர்கள். அவருடைய வாக்கை வந்து அவருடைய முடிவை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். கண்டிப்பாக நிர்வாகத்தை யார் வந்து நிர்வாகம் சார்ந்த விஷயங்களும் மக்கள் சார்ந்த விஷயங்களும் யார் வந்து எத்தகைய வாக்குறுதி கொடுக்குறாங்களோ அதுதான் வந்து வர மக்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக இத்தனை ஆண்டாக ஏமாற்றிட்டு இருந்த வீடற்றவர்களுக்கு, நிலமற்றவர்களுக்கு 2 சென்ட் அல்லது 5 சென்ட் இடம் வந்து யார் தேர்தல் அறிவிக்கிறாங்களோ அவங்க கை தான் ஓங்கும், அவங்க தான் சிஎம் ஆவாங்க. வாங்க அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.